வெல்கம் டு NCERT மேத்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒலிம்பியட் கொஷின்ஸ். அந்த ஒலிம்பியட் கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு கார் வாஷ், அதாவது காரையெல்லாம் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு பற்றி பார்க்கலாம். அந்த கம்பெனியில் 20 கார்ஸை 90 மினிட்ஸ், அதாவது 90 நிமிஷத்தில் அவங்க வாஷ் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போது 5 காரை அவங்க வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு, அதாவது ஃபுல்லாக கழுவி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதையில் சொல்லலாம். ரியான், ரீனா 2 பேருமே அண்ணன் தங்கச்சிங்க. இவங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மா கூட ஒரு சுற்றுலா போகிறாங்க. சுற்றுலா போகிற வழியில் ரியானோட அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு கார் வாஷ் கம்பெனி பார்க்குறாரு. நம்ம கார் கொஞ்சம் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சி அங்கே க்யூவில் நின்றுட்டுருக்காரு காரில். அப்போ தான் தெரியுது அந்த க்யூ ரொம்ப பெருசாக இருக்குன்னு. ரியானும் ரீனாவும் அந்த காரை விட்டு கீழே இறங்கி எவ்வளோ பெரிய க்யூன்னு பார்க்குறாங்க. பார்த்தா பெருசாக தான் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு முன்னாடி 5 கார் நிற்கிது. ரீனா அவளோட அண்ணன் ரியான் கிட்ட என்ன கேட்குறா, அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம கார் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ரியான் என்ன சொல்கிறான், நான் இவ்வளோ நேரம் பார்த்ததில்ல, 90 நிமிஷத்தில் அவங்க 20 காரை வாஷ் பண்ணி முடிக்கிறாங்க. நம்மளுக்கு முன்னாடி 5 கார் இருக்குது, சரியா? அந்த 5 காரை வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்ம தான் கணக்கு போடலாமா? இப்போது ஒரு கார் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? மேக்ஸில் இதுக்கான சூத்திரம் என்ன தெரியுமா? இப்போது ஒரு பொருளோட விலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மொத்த விலையும் எவ்வளவு பொருள்களுக்கு அப்படிங்கிறத நம்ம வகுத்தா அதுதான் நம்ம சூத்திரம். அதே மாதிரி சூத்திரத்தை நம்ம இந்த ப்ராப்ளத்தில் நம்ம அப்ளை பண்ணோம்னா, இப்போ ஒரு கார் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 20 கார் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 90 நிமிஷம் ஆச்சு. அப்போ 90 நிமிஷம் டிவைட் பை 20 கார் அப்படின்னு போட்டினா அதுக்கான விடை வரும். அதாவது ஒரு கார் வாஷ் பண்ணுறதுக்கான நேரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது ஒரு கார் வாஷ் பண்ணுறதுக்கான நேரம் என்னென்னா 90 டிவைடட் பை 20. அப்போ 90 20 வகுத்தா என்ன வரும்? 0 அடிச்சுட்டு 9 டிவைடட் பை 2 4.5 வரும் இல்லைங்களா? அப்போ 4.5 மினிட்ஸை நம்ம எப்படி மாற்றலாம்? 4 மினிட்ஸ் 30 செகண்டுன்னு மாற்றலாம். அப்போ ஒரு கார் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 4 நிமிஷம் 30 செகண்ட் ஆகுது. அப்போது நம்மளுக்கு 5 கார் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு ரியான் கேட்குறான். அதுக்கு ரீனா சொல்கிறா, அப்போ 5ஐயும் 4.5ஐயும் நம்ம பெருக்கினா நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் சேர்ந்து அதை பெருக்கலாமா? இப்போ 5 பெருக்கல் 4.5னா என்ன வரும்? 22.5. இப்போ 22.5 நிமிஷத்தை நம்ம எப்படி எழுதலாம்? 22 நிமிஷம் 30 செகண்ட்ஸ்ன்னு எழுதலாம். யார் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா 22 நிமிஷம் 30 செகண்ட்ஸில் 5 காரையும் அவங்க வாஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காரோட டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ரியானா என்ன சொல்கிறா, ஓ பரவாயில்லன்னா இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ வேகமாக இந்த கணிதத்தை நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கீங்க. சரி, அப்போ இந்த 22 நிமிஷம் 30 செகண்டை நம்மளுக்கு பிடிச்ச ஓவியத்தை வரைஞ்சி கலர் பண்ணி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதையை வச்சு உங்களுக்கு தெரியாத ஒரு கான்செப்டை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு NCERT மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.